அப்ப எனக்கு நான் இன்னும் பேச தெரியுமில்ல, எடப்பாடியார் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கும்போது எடப்பாடி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அப்ப ஓபிஎஸ் பெருங்கார் இவர் அப்ப ஓபிஎஸ் கிட்ட போகும்போது அகில் கிருஷ்ணமூர்த்தி இவர் போய் கூட்டு வந்தார். இவர் பெரிய விசுவாசமா இருந்தாரா? எனக்கு தெரியாத நடந்ததெல்லாம் ஒரு சில பேர் இன்னும் சொல்ல போனா திமுக கூட பேசுனவங்க இருக்காங்க, எல்லாம் நிறைய இருக்காங்க. அதாவது நான் என்ன அதுக்கெல்லாம் வரல. இதே பொள்ளாச்சி சம்பந்தப்பட்டவங்க திமுக கூட பேசுறாங்க. அதே போல அன்னைக்கு பொள்ளாச்சி ஏறாம வீட்டுக்கு போகும்போது அன்னைக்கு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏறாம வீட்டுல நாகரிகம் நடந்ததா? யாரும் இல்ல. நாங்க வந்து திமுக எதிர்ப்பில் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். திமுக எதிர்ப்பில் தாவக அந்த அடிப்படையில் பண்ணோம். சரி, எங்களை நடவடிக்கை திமுக கூட போலான்னு சொன்ன பேர் யார் நடவடிக்கை இருக்கிறது? ஆகவே நாங்க நியாயமா இருக்கிறோம், அதுக்கெல்லாம் போடல. அவர் வந்து ஒரு வயசு முதிர்வு இல்லாம தேவையில்லாத பண்ணிட்டு அவரை பத்தி தெளிவா தெரியும். இதுக்கு முன்னா எங்க வந்து இப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒட்டிக்கு நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியும் எல்லாமே. நீங்க என்னென்ன பண்ணீங்க, எப்படி எத்தனை பேர்த்து வளர்த்திருக்கீங்க, மந்திரியா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இதெல்லாம் தெரியாதா? ஆகவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்தளவுக்கு லோக்கல்ல எங்களுக்கு இப்ப சொல்றேன், எங்க ஊர் இருக்கிறோம் சரி, இப்போ சொல்றேன், பொள்ளாச்சியாரம் மேலேயோ பொள்ளாச்சியாரம் பையன் மேலேயோ எங்க கூட சம்பந்தம் யாரும் எது போடாதீங்க பதிவு. நான் அவரு அண்ணா வருவேன் மறைமுக சொன்னார், லோக்கல் யார் நாங்க போட வேண்டாம், அவரு வேணா என்னோட பண்ணிட்டு போட்டு இங்கே நம்ம அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கும் பொதுச் செயலாளருக்கும் எங்களுக்கு ஆரோக்கியமான அவர்கிட்ட சில கோரிக்கை வச்சு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் சொல்றேன், எடப்பாடி பொதுச் செயலாளர் இருக்கும், அவர் முதலமைச்சராக இருக்கும் உறுதுணையாக இருந்த அருமையன் சி வி சண்முகம் அவர்கள், தங்கமணி அவர்கள், நத்த விஸ்வநாத் அவர்கள், அன்பழகன் அவர்கள், வீரமணி அவர்கள், இன்னும் நிறைய பேர், பாலேஸ்வரர் ரெட்டி உட்பட நிறைய இருக்காங்க. நான் சில பேர் சொன்னேன், எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையா இருந்தவர்கள். அவர்களுக்கு நாங்க வச்ச கோரிக்கை பொதுக்குழு கூட்டணும், கமிட்டி போடணும், அதே போல பல பதவிகள் எல்லாம் கொடுக்கணும் சொல்லி போட்டு எனக்கு நான் 21 வருஷம் மாவட்ட செயலர் இருந்துட்டேன். நான் பதவி போன கூட மாநில பொறுப்பு மற்ற மாவட்ட செயலர் எனக்கு பிரச்சனை இல்லை. இவர் அண்ணன் பேசும்போது சொன்னேன், எனக்கு இங்க லோக்கல் பிரச்சனை இல்லை, எல்லாம் நீங்க எல்லாரும் வாங்க, அடுத்த ஜெனரேஷன் வரணும், மாற்று கருத்துல இல்ல வரணும். நானே 21 வருஷம் அம்மா போட்டு பதவி இருந்தாச்சு. அம்மா அப்பா எனக்கு போட்டது மாவட்ட செயலர், மாநில பொறுப்பு அம்மா தான் கொடுத்தாங்க, அமைச்சர் பதவி அம்மா கொடுத்தாங்க, எல்லா பதவியும் அம்மா கொடுத்தவங்க தான். இந்த கட்சி கொடுத்தது என்னுடைய தந்தை 72 கட்சி ஆரம்பிச்சவர். ஆகவே அது எல்லாம் மாற்று கருத்து இல்ல. இந்த கட்சி நல்லா இருக்கணும், அதிமுக நல்லா இருக்கணும், மாற்று கருத்து இல்ல. அதிமுக நல்லா இருக்கணும்னா ஆரோக்கியமா இருக்கணும். 5 வருஷம் எதிர்கட்சி ஆகிட்டோம், இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்திருக்கோம். ஏன் ஆளுங்கட்சியா வர முடியல? அதுக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ண ஆரோக்கியமா தலைமையில. இங்க நீங்க வந்து எல்லாருமே நல்லா ஒற்றுமையா ஒர்க் பண்ணி மாற்று கருத்து இல்ல, தலைமையில டிஸ்கஷன் பண்ணி பண்ணினா அடுத்த ஆளுங்கட்சியா வர முடியும். அந்த போட்டியில் இருக்கிறாங்க. லோக்கல்ல பொறுத்தளவுக்கு இங்க பொறுத்தளவுக்கு எல்லாரும் நம்ம அண்ணன் தம்பி மாதிரி பழகி இருக்கிறோம். அது ஒரு சில பேர், ஒரு சில நபர்கள், சில பேரை பத்தி சொல்லிட்டேன், அவங்க சுயநலத்துக்காக அவங்க சுயநலத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்க எத்தனை பேர்த்து வளர்த்துனாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியும். இதுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து நான் தான் தேர்தல் உதவியா இருந்தாலும் வெளிப்படையா பேச முடியாது. அப்ப நீங்க வந்து கெஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தது எனக்கு தெரியாதா? இதெல்லாம் நான் பேசலாமா? ஆகவே ஒரு மனசாட்சி இல்லாம என்ன வேணாலும் பேச, எல்லாம் எனக்கு நீங்க என்ன பேச சொல்லிடுறாங்க. ஆகவே தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. நாங்க தலைமையில பொதுச்சியாருக்கு எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது, அது ஆரோக்கியமான கருத்து வேறுபாடு. நாங்க அது பாத்துக்கிறோம், நாங்க எப்படி போனது கொண்டு போக தெரியும். இங்க மாவட்டத்தில் இந்த கட்சி நல்லா இருக்கு. அதே போல அண்ணன் பேசுற போது இளைஞர்கள் போல நமக்கு இங்க இருக்காங்க.